தமிழக மக்களை கிள்ளுக்கீரையாக எண்ணிக்கொண்டிருக்கும் பிரதமர் மோடிக்கு வரும் தேர்தலில் சரியான பதிலடி கொடுங்கள் என பிரச்சார கூட்டத்தில் வாக்காளர்களுக்கு TR பாலு வேண்டுகோள் விடுத்தார். ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் TR பாலு தாம்பரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிழக்கு தாம்பரம், கேம்ப் ரோட், சேலையூர் பகுதிகளில் வீதியாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், தேர்தலை ஒட்டி அடுத்தடுத்து 6 முறை தமிழகம் வந்துள்ள பிரதமர் மோடி கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 8 மாவட்ட மக்களை சந்தித்து ஆறுதலும் கூறவில்லை, நிவாரண நிதியும் தரவில்லை. இதையெல்லாம் எண்ணி பார்த்து வாக்களிக்க வேண்டும் என கூறினார். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கு தேர்தல் முடிந்த பிறகு 1000 ரூபாய் வந்து சேரும் என்று TR பாலு தெரிவித்தார். கரூர் மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டப்பேரவை தொகுதியில் வாக்கு சேகரித்தார். மதையானைப்பட்டியில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது பெண்களுடன் இணைந்து கும்மி அடித்து குலவையிட்டு மகிழ்ந்தார். நீலகிரி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ராசாவுக்கு பழங்குடியின பெண்கள் பாரம்பரிய நடனமாடி வரவேற்பளித்தனர். கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் ராசா பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவருக்கு மேளதாளங்கள் முழங்க பழங்குடியினர் உற்சாக வரவேற்பளித்தனர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே வனத்துறையினரை கண்டித்து வரும் மக்களவைத் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக 10 கிராம மக்கள் அறிவித்துள்ளனர். மேட்டூர் அணை நீர்த்தேக்க பகுதிகளில் வசித்து வரும் விவசாய தொழிலாளர்களை துன்புறுத்தி வனத்துறையினர் அவர்களது பயிர்களையும் சேதப்படுத்தியதாக புகார் எழுந்துள்ளது. இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கோரி நெருப்பூரில் இருந்து 200க்கும் மேற்பட்டோர் மேளதாளங்களுடன் கையில் கருப்பு கொடி ஏந்தி 1 கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக சென்று தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்திலும் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற தேர்தலுக்காக தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா உடப்பன்குளம் கிராமத்தில் ஓட்டு கேட்கச் சென்ற போது அவரை மறித்த கிராம மக்கள் கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. குடிநீர், சாலை வசதி உள்ளிட்ட எந்த வசதிகளும் செய்து தரவில்லை என கூறி அவர்கள் வாக்குவாதம் செய்த நிலையில் திகைத்து நின்ற ராஜா அவசரமாக பதிலளித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். கேளு போ. வணக்கம் தலைவரே. நன்றி சொல்ல வந்தியே, அதுக்கு பிறகு தலைவர் வரவே இல்லை. இந்த பக்கத்தில் இருக்கும் தலைவர், பக்கத்துல தான் இருக்கும். இல்லை வீடு எடுத்து போறது இருக்கட்டும், சொல்லுங்க பாப்போம். இல்ல இருக்கட்டும், விடுங்க மச்சான் இருக்கட்டும். தென்காசியில் திமுகவுடன் இணைந்து நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை மேற்கொள்ள மாட்டோம் என காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தென்காசி தொகுதி திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமாரை ஆதரித்து பிரச்சாரங்கள் மேற்கொள்வதற்கு எவ்வித அழைப்பும் திமுகவினர் கொடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். இதனை கண்டித்து சுமார் 5 தீர்மானங்களை நிறைவேற்றினர். இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் முக்கிய கட்சியான திமுகவிற்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினரே தீர்மானங்களை நிறைவேற்றியிருப்பது தென்காசி மாவட்ட அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணி கட்சியினரின் கார்கள் அணிவகுத்தபடி சென்றதால் பெரியபாளையம் முதல் ஊத்துக்கோட்டை வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பொதுமக்கள் வாகனங்கள் எளிதாக செல்ல முடியாமல் எதிர் திசையில் ஆபத்தான முறையில் பயணிக்கும் சூழலும் ஏற்பட்டதாக தெரிகிறது.
பெரியபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் சசிகாந்த் செந்திலுக்கு வழிநெடுகிலும் அக்கட்சியினர் பட்டாசுகளை வெடித்தபடியும் பேண்டு வாத்தியங்கள் முழங்கியும் உற்சாக வரவேற்பளித்தனர். இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். மக்களவை தேர்தலில் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வாக்கு செலுத்த ஏதுவாக தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் ஜெகநாத பிள்ளையார் கோயில் அருகே 94 வயதுடைய மூதாட்டி தனலட்சுமி என்பவர் தனது வாக்கை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மற்றும் போலீசார் முன்னிலையில் செலுத்தினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி பேரிகை சாலையில் உள்ள அனாசத்திரம் கிராமத்தில் சாலையோரமாக உள்ள புளியமரம் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விவசாய கழிவுகளுக்கு வைக்கப்பட்ட தீ பரவி சுமார் 100 ஆண்டுகள் பழமையான புளியமரத்தின் கிளைகள் மளமளவென எரிய தொடங்கியது. கிராம மக்கள் கொடுத்த தகவலை அடுத்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். சென்னை அடுத்த திருமுல்லை வாயிலில் பொய் வழக்கு போட்டு மகனை கைது செய்ததாக கூறி காவல் நிலையம் முன்பு தாய் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரே ஊரைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் தாக்கிக் கொண்ட நிலையில் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் 5 இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்து கைது செய்யப்பட்ட ஒருவரின் பெற்றோர் தொடர்பில்லாத தனது மகனை பொய் வழக்கு போட்டு கைது செய்து அழைத்து வந்ததாக கூறி காவல் நிலைய வாசலிலேயே மண்ணெண்ணெயை தலையில் ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயற்சி செய்தார். அவரை தடுத்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்று முதலுதவி செய்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மயிலாடுதுறையில் சுற்றித் திரியும் சிறுத்தையின் அதிகாரப்பூர்வ புகைப்படத்தை மாவட்ட வனத்துறை வெளியிட்டுள்ளது. மேலும் மாலை, இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் மனித நடமாட்டத்தை தவிர்க்குமாறும் கண்டிப்பாக 10 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை வெயிலில் அனுப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மாவட்ட நிர்வாகம் மற்றும் வனத்துறையினர் கள நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு அளிக்குமாறும் கூட்டம் சேர்ந்து இடையூறு செய்யாது இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அத்துடன் சிறுத்தை நடமாட்டம் குறித்து தகவல் கிடைத்தால் வனத்துறைக்கு தகவல் கொடுக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மயிலாடுதுறையில் சுற்றித் திரியும் சிறுத்தையை பிடிக்கும் பணியில் வனத்துறையினரும் மாவட்ட நிர்வாகமும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். சிறுத்தையை பிடிக்க ஆரோக்கியநாதபுரம், திருநாமுல்கொண்டேஸ்வரி ரயில் நிலையம் அருகே உள்ள பகுதி உள்ளிட்டவற்றில் 7 கூண்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வழுவூர், கோவங்குடி ஆகிய பகுதிகளில் சிறுத்தையின் நடமாட்டம் இருக்கலாம் என்ற கோணத்தில் அதிகாரிகள் திடீரென ஆய்வு மேற்கொண்டதால் அப்பகுதி மக்கள் பீதியடைந்தனர். முறையான அறிவிப்புகளை அதிகாரிகள் பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என கிராமவாசிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சிவகாசியில் பட்டாசு தயாரிக்க பயன்படும் அட்டை குடோனில் தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. PKS ஆறுமுகம் சாலையில் மாரிராஜ் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு பேக்கிங் செய்ய பயன்படும் அட்டை பெட்டி தயாரிப்பு குடோனில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின்படி சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இன்று விடுமுறை நாள் என்பதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இருப்பினும் தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான அட்டை பெட்டிகள் மற்றும் இயந்திரங்கள் சேதமாகின. மின்கசிவு காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் கோம்பை தொழுவிலிருந்து முத்துலாபுரம் கிராமத்திற்கு அமைக்கப்பட்ட சாலையை தனிநபர்கள் சிலர் ஆக்கிரமித்து உள்ளதாக கூறப்படுகிறது. புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி கிராம மக்கள் கோம்பை தொழுகை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அந்த கிராமத்திற்கு வந்த அரசு பேருந்தையும் சிறைபிடித்தனர். அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை, சாலை பிரச்சினைக்கு உரிய தீர்வு காண்பதாக உறுதியளித்தனர். இதையடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். குமரி மாவட்டம் பூக்கடை அருகே கீழ்குளம் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற தண்டுமணி சாஸ்தா வீரபத்ரகாளி இசக்கியம்மன் கோயிலில் பால்குட பவனி மற்றும் வேல்காவடி ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மேலதாளங்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளுடன் விழா களை கட்டிய நிலையில் ஏராளமான பக்தர்கள் தலையில் கும்பம் ஏந்தியும் அலகு குத்தியும் பறக்கும் காவடியில் அந்தரத்தில் தொங்கியபடியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர்.
மதுரையில் காதணி விழாவிற்கு தாய்மாமன் சீராக ஜல்லிக்கட்டு காளைகள், சண்டை கிடாய், புத்தலை குத்து விளக்குகளை சீர்வரிசைகளாக வழங்கிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் இசலானிக்குமார் என்பவரது சகோதரி குழந்தைகளுக்கு பாண்டிக்கோயிலில் காதணி விழா நடைபெற்றது. மண்டபம் நிலப்பரப்பையும் ராமேஸ்வரம் தீவையும் இணைப்பதில் பாம்பன் தூக்குப்பாலம் முக்கிய பங்காற்றி வந்தது. இந்த நிலையில் பாம்பன் தூக்குப்பாலம் தூக்கப்பட்டு மன்னார் கடல் பகுதியிலிருந்து வளைகுடா கடல் பகுதிக்கு கப்பல்கள் செல்வதும் வருவதும் நடந்து வந்தன. பாம்பனில் புதிய ரயில் பாலம் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் பழைய தூக்குப்பாலத்தை தூக்கி கப்பல்கள் இனி கடந்து செல்ல அனுமதி வழங்கப்பட மாட்டாது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் பாம்பன் தூக்குப்பாலம் இனி தூக்கப்படாததால் வரக்கூடிய கப்பல்கள் அனைத்தும் தனுஷ்கோடி வழியாக சுற்றிதான் செல்ல வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். மதுரை மகப்பூபாளையத்தில் இஸ்லாமியர்களின் புனித இரவையொட்டி விடிய விடிய இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். ரமலான் மாதத்தின் 27ஆம் நாள் இரவனை திருக்குர்ஆன் அருளப்பட்ட இரலாக கருதப்படுகிறது. இதையொட்டி இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்ட நிலையில் 2000 பேருக்கு சமத்துவ சஹார் விருந்து அளிக்கப்பட்டது. ரம்ஜான் மாதத்தில் திருக்குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட தினத்தை முன்னிட்டு கோவை கோட்டைமேடு பெரிய பள்ளிவாசலில் நள்ளிரவில் 5000 பேருக்கு விருந்தளிக்கப்பட்டது. விருந்தில் மட்டன் பிரியாணி, நெய்சோறு, சிக்கன் கிரேவி உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியில் இருக்கும் இஸ்லாமியர்கள் குடும்பத்தோடு கலந்து கொண்டு உணவு அருந்தி சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் ரம்ஜானை முன்னிட்டு ஒரே நாளில் 3 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். வியாபாரிகள், பொதுமக்கள் என ஏறத்தாழ 10,000 பேர் சந்தையில் குவிந்த நிலையில் ஒரு ஆடு 12,000 ரூபாய் முதல் 80,000 ரூபாய் வரை விற்பனையானது. இதன் மூலம் 3 கோடி ரூபாய் வரை வியாபாரம் நடந்துள்ளது.